அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கண்ணன் கந்தசாமி, சிவில் இன்ஜினியர், சென்னையிலேருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிமெண்ட்டை பற்றி பொதுவான கருத்துக்கள் இருக்கு இல்லையா. நம்ம வீட்டை எப்படி எந்த சிமெண்ட்டில் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லி சில ஐடியாக்கள் சில பேருக்கு இருக்குது இல்லையா. அது எந்த விதத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு விளக்கம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். இன்றைக்கி சிமெண்ட்டை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இதில் உண்மைக்கும் பொய்க்கும் உள்ள வித்தியாசம்தான் உங்கள் வீட்டுக்கும் நல்ல வீட்டுக்கும் உள்ள வித்தியாசம். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல பிராண்ட் சிமெண்ட் மட்டுமே நம்ம வீட்டை உறுதியாகவும் தரமாகவும் ஆக்கிடுமான்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இது எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்ல வீடு வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டா நீங்கள் ஆரம்பிக்கிற வேலையை நல்ல முறையில் ஆரம்பிக்கணும். அது என்ன சார் நல்ல முறையில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கான்ட்ராக்ட் கொடுக்கலாம், லேபர் வச்சு பண்ணலாம், நீங்களே முன்னே பண்ணலாம். நீங்கள் எப்படி பண்ணினாலும் இந்த வேலையில் அனுபவம் உள்ள ஒரு சிவில் இன்ஜினியரையோ ஒரு சிவில் கான்ட்ராக்டரையோ நீங்கள் ஒரு கன்சல்ட்டிங்கில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இது உங்கள் கனவு வீடு இல்லையா. உங்கள் கனவு வீடை நீங்கள் கட்டும்போது சில விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு வீடு 2 வீடு கட்டுவோம். ஆனால் அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க அவங்க ஆயிரக்கணக்கான வீடுகள் பார்த்துருப்பாங்க, பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்ககிட்ட இருந்து நம்ம 1-2 விஷயங்கள் நம்ம தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கான வெற்றி, நம்ம கனவு இல்லத்துக்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது ஒரு பில்டிங்கின் தரம், உறுதி இது ரெண்டையும் நிர்ணயிக்கிறது வெறும் சிமெண்ட் மட்டும் கிடையாது. அந்த பில்டிங்க்கு தேவையான ஸ்டீல். ஸோ ஸ்டீல் நம்ம நல்லா இருக்கான்னு பார்க்கணும். ஸ்டீல் மட்டும் பார்த்தாது, ஃபவுண்டேஷன் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதுலையும் நம்ம பில்டிங்கோட தரம் இருக்குது. ஒரு பில்டிங்கை முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தைய மேக்கப் பண்ணுற மாதிரி பவுட்ரு அடித்து பொட்டு வச்சு கலராக பெயிண்ட் அடித்து லைட் வண்ண லைட் போட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டு காமிச்சா அதை நீங்கள் நம்புறீங்க இல்லையா. அது மிகப்பெரிய தவறு. அந்த மாதிரி வீடியோ பண்ணுறவங்க அட்லீஸ்ட் அவங்க பேஸ்மெண்ட்டில் ஃபார் ஃபுட்டிங்கையோ ஒரு ஃபவுண்டேஷன்லேருந்து ஒரு சில வீடியோக்கள் உங்களுக்கு காமிக்க முடிஞ்சால் அதுவே சிறந்த கட்டுமானத்திற்கு அடையாளம். வீடியோ கூட வேணாம் சார், அட்லீஸ்ட் ஃபோட்டோ காமிங்க. நம்ம வீடு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா 100% இந்த ரேட்டில் பண்ணோம், அந்த ரேட்டில் பண்ணோம், இப்படி பண்ணோம், அப்படி பண்ணோம், 1008 வீடியோக்கள் நம்ம கடைசியாக ஃபைனல் போடுறாங்க இல்லையா. அதை நம்பாதீங்க. இது என்னோடய ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் வீடு ஆரம்பிக்கும் போது பேஸ்மெண்ட்டில் நம்ம என்ன கம்பி போடுறோன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க இல்லையா, என்ன காங்கிரீட் போட்ட ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வச்சு தான் நம்ம அந்த பில்டிங்கோட தரத்தையே நம்ம நிர்ணயிக்க முடியும். கண்ணை மூடிக்கிட்டு வீடு பலன்னு இருக்குது, கலராக லைட் இருக்குது அப்படின்றதுக்காக இந்த வீடு நல்லா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ப முடியாது இல்லையா. அதுக்காக தான் இது சொல்கிறேன். நம்ம அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம், அடுத்த பாயிண்ட் என்னவா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிமெண்ட்டை பற்றி தானே பார்க்குறோம். அப்போ இந்த சிமெண்ட்டு எப்போ வாங்கணும், எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில வரைமுறைகள் இருக்குது. அதுக்காகத்தான் இந்த வீடியோ. அதாவது சிமெண்ட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணி ஒரு 3 மாதம் 3லேருந்து ஒரு 4 மாதத்துக்குள்ளே நம்ம அதை யூஸ் பண்ணிவிடணும். ஸோ அதனால் எந்த பிராண்டு வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஐஎஸ்ஐ உள்ள பிராண்டு எதுனாலும் நீங்கள் வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த சிமெண்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற விதத்தில் தான் நம்ம பில்டிங்க்கு தரமும் உறுதியும் கொடுக்குமே தவிர சிமெண்ட்டோட பேர் கண்டிப்பாக கொடுக்காது. இது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தயாரித்த நாள்லேருந்து குறிப்பிட்ட நாளுக்குள்ளே வாங்கி நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். நம்ம ரொம்ப நாள் ஸ்டாக் வைக்கக்கூடாது. ரெண்டாவது, நம்ம சிமெண்ட்டை எங்கே சேர்த்து வைக்கிறோம், ஸ்டோரேஜ் குடன் எங்கே நம்ம வைக்கிறோமோ அது பாதுகாப்பாக இருக்கணும். அதாவது தண்ணி படாத மாதிரி, ஈரம் படாத மாதிரி, காற்று படாத மாதிரி நம்ம ஸ்டோரேஜ் நல்லா பண்ணி வச்சோம்னா நம்ம அந்த 3லேருந்து 4 மாதம் நம்ம சரியாக அதை உபயோகிச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த சிமெண்ட்டை வச்சு நீங்கள் என்ன வேலை வேணாலும் பார்க்கலாம். க்யூரிங் ஆனால் க்யூரிங் பக்காவாக இருக்கணும். நீங்கள் க்யூரிங் பண்ணாமல் நல்ல சிமெண்ட்டு நீங்கள் உங்கள் மனதுக்கு தோன்ற நல்ல சிமெண்ட்டை வச்சு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா, க்யூரிங் பண்ணலை, அதாவது அந்த பில்டிங் கட்டுறதுக்கான டைம் டியூரேஷன் நீங்கள் கொடுக்கல அப்படின்னீங்கன்னா, நீங்கள் என்ன சிமெண்ட்டில் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக கிராக் வரும்.
சீலிங்கிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா சீலிங்கெல்லாம் பேர்ந்து விழுகும் இல்லையா? அதாவது கம்பி தெரிகிற அளவுக்கு சீலிங்லாம் பேர்ந்து விழுகும். இதெல்லாம் என்ன ரீசன் நினைக்கிறீங்க? சிமெண்ட்டுனாலையா? கண்டிப்பாக கிடையாது. சிமெண்ட்டை சரியாக யூஸ் பண்ணாதனால, க்யூரிங் பண்ணாதனால, இதனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருது. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சிமெண்ட்டை எந்த அளவில் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லணும். சிமெண்ட்டு நல்லது தான் அப்படின்றதுக்காக சிமெண்ட்டை வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு பிளாஸ்டிக்கிலோ கட்டுவலையிலோ நீங்கள் சிமெண்ட்டு அதிகமாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வெடிப்பு வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சிமெண்ட்டு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்க்கணும் இல்லையா? தண்ணியும் மணலும் சேர்த்தா தான் அந்த சிமெண்ட் ரியாக்ஷன் வேலை செய்யும். அப்படி நீங்கள் சரியாக பண்ணாமல் வெறும் சிமெண்ட்டை மட்டுமே நம்பி சிமெண்ட்டு நிறையா போடுங்க, அள்ளி போடுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு இன்ஜினியருக்கு இது இல்லாத நேரத்தில் நம்ம ஆளுங்களை கேட்கும்போது இல்லை சார் கலவை கம்மியாக இருக்குது அப்படின்ற அவங்களுக்காக ஒரு பாண்டு சேர்த்து போகிறதுனாலையோ பில்டிங் ஸ்ட்ராங்காக ஆகாது. டைம் டூரேஷன், க்யூரிங், மிக்ஸ் ரேஷியோ அண்ட் மேனுஃபேக்சரிங் டேட்டு பார்த்து சரியான நேரத்தில் யூஸ் பண்ணிவிடணும் சிமெண்ட்டை. இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் நம்ம வீடு முழு உறுதியுடன், அதாவது ஒரு நல்ல வீடு அப்படின்றதுக்கான அடையாளம் இதுதான். இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். உங்கள் கான்ட்ராக்டரை பண்ணுறதுக்கு அனுமதிக்கணும். நீங்கள் ஒரு அவசரமாக வீடு கட்டணும் அப்படின்னா அந்த வீடு அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு வீடு நல்ல டைம் எடுத்து பண்ணி பாருங்கள், அந்த வீடு லைஃப் லாங் ஒரு சின்ன கிராக் கூட வராது, கண்டிப்பாக வராது. அந்த ஜன்னல் கிட்ட வரும் இல்லை ஏர் கிராக், அது கூட வராது, நான் கேரண்டி. ஏன்னா நாங்கள் பண்ணியிருக்கோம், அதுக்காக சொல்கிறோம் இல்லையா? கடைசியாக சிமெண்ட்டு என்ன வேலைக்குன்னு சொல்லிவிட்டு சின்னதாக ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுக்கலாம். இப்போ ஓபிசி, பிபிசி, பிஎஸ்சி 3 இருக்குங்க இல்லையா? ஓபிசிங்கிறது பியூர் கான்கிரீட்டுக்கு பயன்படுத்துகிற சிமெண்ட்டு. அது பெரும்பாலும் இப்போ கடைகளில் கிடைக்காது, நம்ம அதை ஆர்டர் பண்ணி தான் வாங்கணும். ஸோ ஒரு பெரிய லெவலில் ப்ராஜெக்ட் நடக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஓபிசி சிமெண்ட் ஆர்டர் பண்ணி கான்கிரீட் போடலாம். அடுத்தது பிபிசி. பிபிசிங்கிறது ஆர்டினரி, அதாவது இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரே லெவல் சிமெண்ட்டு தான் பிபிசி. அதாவது ஓபிசிக்கு அடுத்த நிலை சிமெண்ட்டு தான் பிபிசி. இந்த சிமெண்ட் பொதுவாக எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வேலைக்கும் பயன்படுத்தலாம், இன்க்ளூடிங் கான்கிரீட்டுக்கும் பயன்படுத்தலாம். ஆனால் ஓபிசி சிமெண்ட்டை நீங்கள் பூச்சி வேலையோ கட்டு வேலையோ பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினீங்கன்னா ப்ராப்ளம் நிறையா வரும். அதாவது நான் சொன்ன கிராக்ஸு, வெடிப்பு நிறையா வரும். நீங்கள் பூசி முடித்து கட்டுவலை போட்டு பூசுறதுக்கு முன்னாடியே அந்த கட்டுவலை விரிசல் விட ஆரம்பிச்சிடும். ஸோ ஓபிசி வந்து ஒன்லி கான்கிரீட்டுக்கு மட்டும் பயன்படுத்தலாம். இந்த பிபிசி சிமெண்ட்டை நீங்கள் எல்லா வேலைக்கும் பயன்படுத்தலாம், இன்க்ளூடிங் கான்கிரீட்டுக்கும் பயன்படுத்தலாம். இப்போ மார்க்கெட்டில் ஐஎஸ்ஐ கிடைக்கிறத எல்லா சிமெண்ட்டுமே ஓரளவுக்கு பிபிசி தான், எல்லாமே பிபிசி தான். பிஎஸ்சின்னு அடுத்து ஒரு சிமெண்ட் இருக்குது. அந்த சிமெண்ட் எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு கடற்கரை அதாவது கடற்கரை சார்ந்த சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பிஎஸ்சி சிமெண்ட் பயன்படுத்தலாம். அல்லது ரொம்ப ஈரப்பதம் உள்ள, அப்படி சொல்கிறதுனா தண்ணீர் சூழ்ந்த பகுதிகளில் இருங்க அப்படின்னா நீங்கள் இந்த சிமெண்ட்டு யூஸ் பண்ணலாம். இதுதான் ஓபிசி, பிபிசி, பிஎஸ்சிக்குள்ள வித்தியாசம். பெரிய வித்தியாசங்கள் நம்ம இதில் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது பிபிசி பண்ணுறோம். அந்த ஓபிசி என்ன பயன்பாடு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த பிஎஸ்சி எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா பிஎஸ்சி சிமெண்ட் வந்து கொஞ்சம் விலை கூட தான். ஸோ இதை வந்து எல்லாராலையும் பயன்படுத்த முடியாது, எல்லாராலும் பயன்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. நான் சொன்ன மாதிரி அதாவது சீசைடு கடற்கரை சார்ந்த பகுதிகளில் வீடு கட்டுறவங்க இந்த சிமெண்ட்டை பரிந்துரைக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. கேகே பில்டர்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது.